சார் வணக்கம். ஸோ இப்போ விஜய் அவர்களோட தாவேகா கட்சியை பொறுத்தளவில் டிவிகே கேம்ப்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பொறுப்பாளர்கள் அவங்க நியமிச்சிருக்காங்க, அந்த அறிவிப்புகளும் வந்திருக்கு. அது போக அதிமுக திமுக இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பார்த்தோம்னா சில பேர் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க டிவிகேல. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு என்ட்ரி பார்த்தோம்னா, ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இல்ல சர்விங் அவரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு ரைட். அருண்ராஜ் அப்படின்றவரும் வந்திருக்காரு. ஸோ ஒரு சைட்ல கொஞ்சம் பொலிட்டிக்கலா சில ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அப்ப நிறைய முக்கியமான ஆட்களும் உள்ள வராங்க. அது ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, இவங்கெல்லாம் ப்ராப்பர் பொலிட்டீஷியன்ஸ், இவங்க மாற்று அரசியலுக்கான மாற்றத்திற்கான ஆட்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதிமுக திமுக மாதிரியான கேம்ப்ல இருந்து இங்க வராங்க. அப்படி வராங்கன்னா மேபி அவங்களுக்கு வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கலாம் பொலிட்டிக்கலா. ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது யூஸ்வலா ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சா இந்த மாதிரி அங்கங்க இருந்து ஓடி வருவாங்க. விஜயகாந்துக்கு வந்தாங்க, கமலு கூட வந்தாங்க, மாற்று கட்சிகள்ல இருந்து ஓரிரு அதிகாரிகள் கூட வருவாங்க. தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றத்துக்கான அரசியலை தேடுறவங்களுக்கு இவங்கெல்லாம் எந்த விதத்துல அதுக்கு உதவுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் $1 million கொஸ்டின். இவங்கெல்லாம் யாரு, இவங்களுடைய பின்புலங்கள் என்ன, இவர்கள் வந்து விஜய் பேசுற அரசியலுக்கு எப்படி ஒத்து போவாங்க, இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது. விஜயோட அந்த ஒரு விஜய்க்கு இன்னைக்கு ஒரு யூஃபோரியா இருக்குது. நாளைக்கு எவ்வளவு தூரம் அது ஓட்டம் மாறும்னு தெரியாது. பட் ஈ வில் கட் இன் டு ஓட்ஸ். டிஎம்கே ரெண்டு பேருக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவார் என்பது உண்மை. இப்போ இந்த மாதிரி வந்து சேரக்கூடியவங்களால அவருக்கு லாபமா நஷ்டமானா அது நம்ம போக போக தான் தெரியும். நீங்க எல்லாருக்கும் கதவை திறந்து வைக்க முடியாது. வரவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சர்விங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வராங்க, நேஷனல் சென்ட்ரல் சர்வீஸ்ல இருந்து வராங்கன்னா அதில் பிஜேபி ஹேண்ட் இல்லைன்னா நம்ம நம்ப முடியாது. ரிசைன் பண்ணுறாரு ஒருத்தர், ரிசைன் பண்ண இப்போ இன்னைக்கு ரிசைன் பண்ணுறாரு, மறுநாள் அவர் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணி லைட்டிங் ஸ்பீடில் அவரை ரிலீவ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி பிஜேபி கனெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சசிகாந்த் செந்தில்லாம் ரிசைன் பண்ணப்போ ஐஏஎஸ் ஆயிருந்து அவரோட ரெசிக்னேஷன்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் அக்செப்டே பண்ணல. தனக்கு பிடிக்காதவங்க காங்கிரஸுக்கு போகிறான், அப்போசிஷன் போகிறான்னா சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெசிக்னேஷன் கவர்மெண்ட் அக்செப்டே பண்ணாது. அக்செப்ட் பண்ணலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பிற்காலத்தில் தான் அக்செப்ட் பண்ணாங்க. இது லைட்னிங் ஸ்பீடில் த வே இன் விச் ஆஃபீஸரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ அதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஒய் செக்யூரிட்டி கொடுத்தது, சென்ட்ரல் சர்வீஸ் ஆஃபீஸரோட ரெசிக்னேஷனை 24 hours அக்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கிவன் பிஜேபிஸ் பேக்ரவுண்ட், எல்லாமே அவங்களுக்கு பாலிடிக்ஸ். அப்போ விஜயால என்ன ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? பண்றாரு அவர்தான் மதவாதம். இது பத்தாதுங்க. இது சும்மா ரெட்ரிக். கிரவுண்ட்ல நீ என்ன பண்ண? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் எனக்கு பிரதான எதிரி, டிஎம்கே பிஜேபி பிரதான எதிரின்றாரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றாரு. அதுவே அபத்தமானது. கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியா இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியா இருக்க முடியும். கொள்கை வேற அரசியல் வேற கிடையாது. இது என்ன கதையா இருக்குது? அதுக்கு டிஎம்கேவோட ஒன் ஆஃப் தி இதுவாகவே போயிடலாமே, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டிஎம்கே போயிடலாமே. ஏன்னா கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. இது என்ன வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த அரசியல்? கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியா இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியா இருக்க முடியும். கொள்கை வேற அரசியல் வேறன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப பிஜேபி தான் என்னோட பிரதான எதிரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. திமுக கொண்டு வந்து உள்ள விடுறீங்க. இல்ல திமுக தான் பிரதான எதிரினா ஓப்பனா அதை அடிங்க. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. இது யாரை ஏமாத்துற வேலை இது? இது எப்படி எந்த ஊர்ல இது நடந்திருக்கு? கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற. கமான், வாக்கு வங்கி அரசியல் இருந்துகிட்டு அதை எப்படி நீ பேச முடியும்? இந்த பேக்ரவுண்ட்ல இப்ப போய் அங்க மொல்லமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்றாங்கல்ல, அவங்களெல்லாம் யோசிங்க. ஏன் அந்த சேர்றவங்க என்ன? நான் அதை தான் சார் சொல்றேன் உங்களுக்கு. சென்ட்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவரை விட்டுரும். மற்றவங்க எல்லாம் வந்து எப்படி வேணா போவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த 3 பேர் எனக்கு தெரிஞ்ச பெரிய இஷ்யூ கிடையாது. இது எல்லா கட்சியிலையும் நடக்கும். புதுசா கட்சி ஆரம்பம் இங்க அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க. தீஸ் ஆர் ஆல் கைஸ் ஹூ ஆர் சைட்லேண்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ். அந்த கட்சியில ஓரம் கட்டப்பட்டவர்கள் அங்க போவாங்க, கிரீனர் பாஸ்டர்ஸை தேடி ஓடுவாங்க. அவங்கெல்லாம் that doesn't mean anything. கொஞ்ச நாள காணாம போயிடுவாங்க அவங்கெல்லாம். பட் ஆஃபீஸர்ஸ் போறது என்ன? உங்க பாலிடிக்ஸ் எனக்கு அதை சொல்லுங்க. ஆனா விஜயோட பாலிடிக்ஸ் என்ன? விஜய்க்கு மாசு இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கேட்கறது விஜயோட பாலிடிக்ஸ் என்ன? இல்ல பெருசா பாலிடிக்ஸ் எதுவும் கிடையாது. விஜயோட ஒரே பாலிடிக்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக எதிர்ப்பு. அது எப்படிங்க ஒரு ஒத்த எதிர்ப்பு? அதுக்கு ஏற்கனவே அதிமுக இருக்கு. அதுக்கு அதிமுக இருக்காங்க. கரெக்ட். இப்ப அதிமுகவை பொறுத்தளவு அந்த வேலையை சரியா செய்யாதனால ஒரு சின்ன ஸ்பேஸ் அவருக்கு ஓப்பன் ஆகுது. சின்ன ஸ்பேஸ் இல்ல, பெரிய ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. ஏன்னா அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்கனால அந்த இடத்த ஃபில் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜக
பாஜக அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆன்டி டிஎம்கேன்னு உங்க டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுக்க முடியாது. பாஜகவை நீங்க நிஜமாவே எதிர்த்தாலும் பாஜகவை எதிர்த்து பெருசா அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் வந்து டிஎம்கேன்னு செட் பண்ணிட்டீங்க. இப்போ என்டிகே அந்த மாதிரி தான். என்டிகேவுக்கு பாஜக கிட்ட பெரிய அஃபிலியேஷனோ பெரிய லீனிங்ஸோ கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா 10 அரசியல் பண்றாங்கன்னா 9 அரசியல் அவங்க திமுக எதிர்த்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டையுமே அட் டைம்ல பண்ண முடியாது. ரெண்டும் ஆப்போசிட்டா நிற்கும். அவங்களுக்கு அரசியல் பலன் கொடுக்காது. ஸோ அந்த வகையில தான் அவங்க பாஜக அட்டாக் பண்ணலான்னு பாக்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன அந்த ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட்லாம் இருக்கு. அதை தாண்டி பிராக்டிக்கலா நான் சொல்றேன். இல்ல, நான் சீமானோட அரசியல் அவர் பிஜேபி அட்டாக் பண்ணாததுக்கும் விஜய் அட்டாக் பண்ணாததுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ முருகன் மாநாடை பத்தி சீமான் வந்து அட்டாக் பண்ணாரு. அமித்ஷா பேசிட்டு போனோன்னா இதனை அரசியல் பண்ணாதுன்னாரு. விஜய் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்டே வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. நீங்க சீமான் பிஜேபியை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கும் சீமானுக்கு பிரதான எதிரி திமுக பிஜேபி 2 பேரும் தான். அவர் பிஜேபியை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கும் விஜய் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கும் அடிப்படையில வித்தியாசம் இருக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க அக்ரெசிவா பிஜேபியை எதிர்க்க முடியுமா? ஒய் செக்யூரிட்டி எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் கொடுப்போம்? தேர் ஆர் மெனி டாட்ஸ். அதை நீங்க கனெக்ட் பண்ணுவோம். சரி, பிஜேபி என்ன யூஸ் விஜயால? அவங்க தே ஆர் திங்கிங் அவர் மைனாரிட்டிஸ் ஓட்டை உடைக்கிறாரு. பை தட் வே டிஎம்கேக்கு அவர் சேதாரத்தை ஏற்படுத்துறாரு. இங்கே மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிஎம்கே பக்கம் தான் நிற்குது. இங்கே அதான் அவர் தி இஸ் கட்டிங் இன் டு இட். அவங்க கால்குலேஷன் அது தப்பாக கூட இருக்கலாம், நான் மறுக்கல. ஆஸ் ஆஃப் நவ் அவங்களோட கால்குலேஷன் விஜய் இருக்கிறது இட்ஸ் அ கிரியேட்டிங் டர்புலன்ஸ் ஃபார் டிஎம்கே. விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகும்னு பிஜேபி நம்புது. அது ஓரளவு நியாயமான நம்பிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். விஜயோட ஃபேக்டர் 4 கார்னர் ஃபைட் வருதுன்னா இட்ஸ் ஐ மீன் அது அது ஐம் சாரி, நான் அதில் சிக்கல் இருக்குது, அது லாஜிக்கலாக இடிக்குது. விஜய் ஃபேக்டர் பிஜேபியோட ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கேக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு பார்க்குறாங்க அவங்க. வெரஸ் இட் குட் கோ either way also, other way also. தி டிஎம்கே குட் ஸ்கிராப் த்ரூ ஃபுல் மெஜாரிட்டி இல்லாட்டி. ஆனால் ஒரு ஜெனுயன் ஃபியர் விஜய்க்கு மேலே டிஎம்கேக்கு இருக்கிறது உண்மை. அதை நீங்கள் மறுக்க முடியாது. நீங்கள் லைட்னிங் ஸ்பீடில் ஒய் செக்யூரிட்டிலாம் விஜய்க்கு ஏன் கொடுக்குறாங்க? அப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஜெனுவன் த்ரெட் இருக்கவனு கூட அவன் கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு மல்லு கட்டி போராடி தான் வாங்கணும். எடுத்தடுப்புல சாதாரணமாக ஒய் செக்யூரிட்டிலாம் பணம் கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தை எப்படி ப்ரெஸ்டிஜியஸ் ஒரு டிசிஷனை எப்படி வந்து அவங்க எடுக்கிறாங்க? ஆனால் இதே கேள்வி நம்ம திமுக நோக்கியும் கேட்கலாம். இப்போ அதிமுக பவர்ல இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விஜய் அவர்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை கொடுக்குறாங்க. அது காரணம் விஜய் ஏதோ சம்திங் பொலிட்டிக்கலா சில விஷயங்கள்லாம் அந்த படத்துல வச்சிருந்தார் அப்படின்றதுக்காக அழுத்தம் போடுறாங்க. இது கமலுக்கும் வேற ஒரு ஆங்கிள் நடக்குது. ஆமா, 2 பேரும் சரண்டர் ஆகிறாங்க உடனே. ஸோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைச்சாருன்னா ஒரு நடிகரை அப்படியே கிரஷ் பண்ண முடியும், அவங்க படத்துக்கு பிரச்சனை கொடுக்க முடியும், வேற வகைகள்லையும் ஒருத்தருக்கு ஒரு நடிகருக்கு பிரச்சனை கொடுக்க முடியும். ஸோ அப்படி அவங்களுக்கு அந்த பவர் இருக்கும்போது திமுகவும் ஏன் அதெல்லாம் எதுவும் பண்ணல? அப்ப திமுகவும் விஜய் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா? திமுக நினைச்சாலும் அதே மாதிரி பண்ணலாமே, ஏன் இவ்வளவு லீனியன்ட்? இல்ல, அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ், அன்னைக்கு ஜெயலலிதா இருந்த கண்டிஷன்ல டிஎம்கே இன்னைக்கு இல்ல. விஜய்க்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் வந்துருது. போஸ்ட் ஜெயலலிதா, போஸ்ட் கருணாநிதி, அவருக்கு ஏதோ ஒரு தைரியம் வருது. அந்த தைரியம் என்னன்றதான் இப்ப நம்ம கவனிக்கணும். ஆனா இன்ஃபேக்ட் இப்ப நேத்தை விட இன்னைக்கு திமுக கையில அதிக பவர்ஸ் இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான பவர்ஸ் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா கிரஷ் பண்ணிடலாம். ஆனா ஏன் அதை பண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? மேபி அவங்க நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால விஜயோட குரோத்தையும் இன்னைக்கு இருக்க குரோத்தையும் பார்க்கணும். அன்னைக்கு ஜெயலலிதாவை ரெசிஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவர் இருந்தார். இன்னைக்கு டிஎம்கேவை ரெசிஸ்ட் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார், பவர் இருந்தாலும். ஏன்னா இந்த 10 வருஷத்துல அவருக்கு ஒரு குரோத் இருக்குது. பிளஸ் இயர்ஸ் இஸ் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ். இன்னும் ஒரு படம், இந்த ஜனநாயகன் ஒரு படம் வெளியே வரணும், அவ்வளவுதான். அதுக்கு மேற்கொண்டு அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாரு? பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாரு. நம்ம அதை தான் பார்க்க போறோம். அன்னைக்கு சரண்டர் ஆனவர் ஏன் இன்னைக்கு சரண்டர் ஆகலைன்னா ஒய் ஷுட் ஹி? அன்னைக்கு ஆம்பிஷன் இருந்தது, இன்னும் 10 வருஷமா நம்ம இருக்கணும். எனக்கு கேள்வி அதே இல்லை. அன்னைக்கு அதிகாரத்துல இருந்தவங்க டஃபா டீல் பண்ண மாதிரி இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கவங்க ஏன் டஃபா டீல் பண்ணல? மேபி இதனால நமக்கு லாபம் இருக்குன்னு பாக்குறாங்களோ. நீங்க பிஜேபியோட கனெக்ட் பண்ணீங்கல்ல, அதே ஆங்கிள் நான் வரேன். இவங்களும் சாஃப்டா டீல் பண்றாங்களேன்ற இல்ல, எனக்கு என்னமோ அது படலை. ஏன்னா நான் உண்மையிலே நான் திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்றேன். விஜயோட பிளஸ் மைனஸ் ரெண்டுமே நான் சொல்றேன். இஸ் கட்டிங் இன் டு டிஎம்கே ஓட்ஸ் அண்ட் ஏடிஎம்கே ஓட்ஸ். அந்த 15 to 20% பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நான் வந்து மினிமம் கேரண்டி 15% இஸ் கட்டிங் இன் டு போத் சைட்ஸ் ஓட்ஸும் பார்க்குறேன். உண்மையிலேயே நான் வந்து இதை வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன். நான் சத்தியம் நான் சொல்கிறது, நான் ஃபேக்டை மட்டும்தான் சொல்கிறேன். எஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் ஐ எம் ஸ்பீக்கிங் ஒன்லி த ட்ரூத். டிஎம்கேக்கு விஜய் பார்த்து ஒரு ஜெனுவன் ஃபேர் இருக்கிறது உண்மை. பிகாஸ் அவர் ஓட்டை உடைக்கிறது இட் குட் கோ ஐதர் வேன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு லாபமாகவும் வரலாம், நஷ்டமாகவும் போகலாம். எவ்ரி மந்த் ட்வைஸ்
அவங்க சர்வேஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் ஃபேக்டர் வந்து பெண்கள் மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னவா போய் முடிய போகுது, எப்படி முடியப்போ அதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்லை. பட் டெஃபினெட்லி கமலஹாசனோ விஜயகாந்தோ எடுத்ததை விட மோர் நம்பர் ஆஃப் votes இஸ் கட்டிங். நான் மறுபடியும் சொல்கிறேன், வில் பி அ ஸ்பாய்லர், வில் பி அ ரெக்கர், யூ cannot be a victor. அவர் தனியாக 26 ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர் சாபட்டாஜ் பண்ணலாம். கண்டிப்பாக டிஎம்கேக்கு சாபட்டாஜ் பண்ணுவார், ஏடிஎம்கேக்கும் பண்ணுறாரு. யாருக்கு அதிகமாக பண்ண போகிறாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நெவர் அண்டர் எஸ்டிமேட் விஜய். இது அவங்களுக்கு தெரியுது, டிஎம்கேக்கு அது வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்றாங்க. அவர் ஜெயிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் தெர் ஆர் பிரைட் சான்சஸ் ஃபார் him டு சாபட்டாஜ். பெரிய அளவில் திமுக வாக்கு வங்கி சிதைக்கிற அளவுக்கான ஒரு வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குது. இசி 1% to 1.5% கூட ஸ்விங் ஆகிடும். நீங்கள் அதை சொல்லவே முடியாது. இன்னொன்று, ஜெயிக்கிறது பெருசு இல்லை திமுக. 118 வாங்கணும், சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கி ஜெயிக்கணும். லாஸ்ட் டைமே வந்து இழுபறியில் போச்சுல, 3% ஓட்டில் தானே தலைகீழ போச்சு. நீங்கள் எல்லாம் சேர்த்து 135, அவங்க டிஎம்கே அலைன்ஸ் சம்பல் நின்றவங்கலாம் அலைன்ஸ்லாம் சேர்த்து 175. இந்த 118 இஸ் த மேஜிக் மார்க். அது வரலன்னா நீங்கள் டசன்ட் மேக் சென்ஸ், நீங்கள் ஜெயிச்சாலும் ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த 118 ரீச் பண்ணுறதுக்கு விஜய் ஃபேக்டர் வில் பி அ மேசிவ் சேலஞ்சுன்னு அவங்க பார்க்குறாங்க. அது ஒரு உண்மையும் கூட. அது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி there is a genuine fear. அவங்களுக்கு டிஎம்கே சர்க்கிள்ஸில், அவங்க டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு, சிஎம்க்கு விஜய் ஃபேக்டர் சபட்டாஜ் பண்ணும். ஸ்பாய்லர்ன்றது அவங்களுக்கு இட்ஸ் அ ஸ்பாய்லர். அது அவங்களுக்கு தெரியுது. அதுதான் அவங்களோட பெரிய ஹெட்டேக். விஜய் 15% votes கையில் வச்சிருக்காருன்னு எப்படி நீங்க கன்க்ளூசிவா சொல்றீங்க? இல்லைங்க, நான் இப்போ அவர் வந்து 15 to 20% அவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இல்லையா. நான் வந்து அது கருத்துருவாக்கம் நான் பாக்குறேன், நரேட்டிவ் செட்டிங் பாக்குறேன். நான் அப்படி பார்க்கல. தட்ஸ் யுவர் வியூ, யூ ஆர் என்டைட்டில் ஃபார். ஏன் சொல்றேன்னா 24ல இதே வேலையை பண்ணாரு. பிஜேபிக்கு ஃபோன் எடுத்துலாம் காசு சொல்லி அது எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் இல்ல, நிறைய ஒருத்தன் எல்லா விஷயத்துலையும் போய் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் உண்மையை சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வித் திஸ் கைஸ் வந்து 90 பொய்யை சொல்லிட்டு 10 உண்மை சொல்லும்போது அந்த 90 வச்சு தான் அவங்க இட போடுவாங்க. நான் அப்படி சொல்லலை. டிஎம்கே 300 பிஜேபி 300 ஜெயிக்கும், 400 ஜெயிக்கும்லாம் நான் சொல்ல. whenever I speak to people, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ் 10 பேரை கட்டா 7 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம். எஸ்பெஷலி விமன், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். அவங்க அந்த ஒரு யூஃபோரியா இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஜெயிக்க முடியாது. பட் 15%ன்றதுங்க கண்டிப்பாக 12% கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் லெஸ் than 10 to 12%. கூட பெரிய விஷயம். 12%, 10 to 12%. It's a sabotage. Right. It's a massive sabotage. You'll be a wrecker. You'll be a spoiler. அதுதான் நான் பார்க்குறேன். இஷ்யூவே அதுதான். அது யாருக்கு அட்வான்டேஜ்ன்றது தான். now it's a $1 million question. இதை தாண்டி நான் ஃபேக்சுவலாக இருக்க நான் விஷயத்தை என்னவா இருக்குன்னு சொல்ல வரேன். நான் ஜெனுயன் ஃபியர் அமங் டிஎம்கே இருக்குதுங்க. அது டிஎம்கே கேடர்ஸ் கிட்டையும் நான் சொல்றது ஜெனுயன் டிஎம்கே கேடர்ஸ் வித் சம் ப்ராபிட்டி, ஒரு இன்டெகிரிட்டி உள்ள டிஎம்கே கேடர்ஸ் அண்ட் டிஎம்கே லீடர்ஸ் கிட்ட பர்சனலி பேசும்போது they accept that விஜய் இஸ் அ ஸ்பாய்லர். அவங்களுக்கு ஒரு ஜெனுயன் ஃபியர் இருக்குது. they accept he is a challenger. அவங்களுக்கு இது வந்து இஸ் கிவிங் டர்புலன்ஸ். உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் போகும்போது டர்புலன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகாது, டர்புலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. விஜய் ஃபேக்டர் வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய டர்புலன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. இஸ் கோயிங் டு பி அ ஹெட்டேக் ஃபார் them. டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி ஹெட்டேக். அதை இவங்க மற்ற விஷயங்களை இக்னோர் பண்ண முடியாது. கடந்த காலங்களில் இவங்க இக்னோர் பண்ண மாதிரியும் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை இவங்க ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் விஜய் ஃபேக்டர் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. திஸ் கைஸ் ஜெயிக்க போகிறது கிடையாது. பட் ஈ கேன் சாபட்டாச். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, 26ல அவர் ஒரு டேமேஜை ஏற்படுத்துவார், ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்துவார். 10 to 15% votes வாங்குறதுக்கான பலம் அவருக்கு இருக்குன்றீங்க இல்லையா. இப்போ விஜயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் தோணுது? அவரு அரசியல்ல நிலைத்து நிற்கிறதுக்கான ஒரு ஆளா நீங்க பாக்குறீங்களா, இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி பாக்குறீங்களா? இதை நான் வந்து ஜோஷியம் பாக்குற மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்கல. இப்போ நமக்கு ஒருத்தர் அந்த கட்சியோட அடித்தளத்தை போடும்போது தெரியும் அரசியல் ஒருத்தர் எப்படி அணுகிறார் அப்படின்ற விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கமலஹாசன் அரசியல் அணுகுனதுக்கும் விஜயகாந்த் அரசியலை அப்ரோச் பண்ணதும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ விஜய் அரசியல் எடுக்கிறத பார்த்தா ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே நீங்க சொல்லுவீங்களா, இல்லைன்னா இது ஒரு டெம்பரரியான ஒரு கேம்னு பாக்குறீங்களா? 26க்கு பிறகு he may stay for one more election maybe. ஆனா he is not here to stay in politics. Yes, it is not his cup of tea. எனக்கு அப்படிதான் தோணுது. அவர் என்ன பாலிடிக்ஸ்க்கு எவ்வளவு நாள் லாங் ஸ்டாண்டிங்கா அவரால் ஒர்க் அவுட் ஆக முடியுமா, எம்ஜிஆர் மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு, நான் இன்னைக்கு லுக் அட் இட் அதர் வே அரவுண்ட். இன்னைக்கு பணம் இருக்க ஒருத்தனால பிஜேபியை எதிர்க்க முடியுமா? I put it a very blunt and simple question. பணமே ஒரு லைபிலிட்டி தான். நான் உங்களுக்கு சிம்பிளா கேட்கறேன். இன்னைக்கு பிஜேபி பாஸ்ட் 11 years எப்படி how they are hunting their opponents, how they are hunting their challengers,
how they are torturing their challenges, how they are crushing their challenges. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஹிஸ்டரியிலே இப்படி ஒரு டிக்டட்டோரியல் ரெஜிம் இருந்தது கிடையாது. இந்த நேம் ஆஃப் டெமோக்ரஸி they are crushing everybody. நான் கேட்குற ஒரு கேள்வி, சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப இது வந்து இருதய சுத்தியோட பதில் சொல்லணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். பணம் இருக்க ஒருத்தன், பெரும் பணம் இருக்க ஒருத்தன் பிஜேபியை எதிர்க்க முடியுமா? And this man, he has got definitely not less than, even by conservative estimates, some 2,000 crores. ஒரு படத்துக்கு ஒரு 250 கோடி வாங்குறாரு. ஒரு படத்துக்கு ஒரு 100 crores வாங்குறதே பாஸ்ட் 4-5 மூவிஸ்க்கு வாங்கியிருப்பாரு. அண்ட் கிவன் தி உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை வச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், யூ நோ வெரி வெல், விஜய் இஸ் நாட் இஸ் ஒர்த் இஸ் நாட் லெஸ் than 2,000 crores ஸ்டேட்மெண்ட்டை ஐ ஹோப் யூ வில் அக்செப்ட். Assuming that அதில் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து கூட இருந்தால் 1,000 crores is worth, his property is worth, and that is too big to fall. So when a person having 1,000 crores, that's a very, very conservative estimates, can he afford to oppose BJP? It's a very simple question. பணம் இருக்க ஒருத்தன், பாமரனுக்கும் புரியுற மாதிரி சொன்னா, பணம் இருக்க ஒருத்தன் பிஜேபி இன்னைக்கு எதிர்க்க முடியுமா? முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேற. ஆனா கேன் ஹி அஃபோர்ட் டு அப்போஸ் டிஎம்கே? இங்க இல்லைங்க, இங்க டிஎம்கேவை அப்போஸ் பண்ண முடியுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்டேட் பார்ட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க அப்போஸ் பண்றது, மோடி கவர்மெண்ட் அப்போஸ் பண்றது, அதுக்கு ரொம்ப கட்ஸ் வேணுது. பணம் இருக்கவனுக்கு அது எப்படி இருக்கும்ன்ற நான் வாய்ப்பே இல்லை. திமுகவை எதிர்க்கலாம், என்ன பெரிய பவர் இருக்குது. ஏன் கேட்கறேன்னா, அதிமுக பண்ண முடியல. அந்த கதையை விட்டுருங்க, ஏடிஎம்கே விட்டுருங்க. நான் டாக்கிங் அபௌட் நியூ பிளேயர்ஸ். தட்ஸ் a political party. 53 years பேக்கேஜ் இருக்கு. ஆமாங்க, 53 வருஷமா இருக்க கட்சி இது. 30 years தமிழ்நாட்டை ரூல் பண்ண கட்சி. காங்கிரஸ் டிஎம்கே கூட கிடையாது. இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு 30 years தமிழ்நாட்டை ரூல் பண்ண ஒரே பார்ட்டி ஏடிஎம்கே, which is now down and under. அவங்கள உதாரணமா நம்ம எடுக்க வேணாம். இன்ஃபேக்ட் அவங்க இன்னைக்கு பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு காரணமே அவங்க செஞ்ச தவறுகள். தட் இஸ், பணம் இருக்கவனால பிஜேபி எதிர்க்க முடியாதுன்றதுக்கு உதாரணம் ஏடிஎம்கே. டிஎம்கேக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சிஸ் இருக்குது, எதிர்க்கிறாங்க. போஸ்ட் ஸ்டாலின் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. இதே ஃபேட்டு தான் அவங்களுக்கு வரும் தான் நான் நம்புறேன். டிஎம்கே ஃபேட்டு, ஏடிஎம்கே ஃபேட்டு, பிஎம்கே ஃபேட்டு, அஜித் பவார், சரத் பவார், ஷிண்டே, இந்த கதை தான் அவங்களுக்கும் வரப்போகுது. டிஎம்கே இட்ஸ் a question of time. விஜயை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா, when this man is very wealthy and rich, இஸ் சூப்பர் ரிச். என்ன பொறுத்த வரைக்கும் 1,000 crores ரொம்ப 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 கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்ல சொல்லலாம். சம் சே தட் இஸ் ஒர்த் அரௌண்ட் 5,000 crores, which is for every possibility is there. அந்த மாதிரி ஒரு வெல்தி பர்சன் கேன் யூ அஃபோர்ட் டு அப்போஸ் பிஜேபி ஐடியாலஜிக்கலி? ஏன்னா இந்த ஃபைட் சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசிட்டு போற ஃபைட் கிடையாது. அந்த இடத்துல இருந்தும் இந்த பிரச்சனையை நான் பாருங்க, யூ ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். அதுல நான் எப்படி பாக்குறேன்னா, பிஜேபிக்கு வந்து இங்க என்னன்னா ஒரு சிக்கல் இருக்கு. பிஜேபினால திமுக டீல் பண்ற மாதிரி விஜய் டீல் பண்ண முடியாது. ஒண்ணு, விஜய்க்கு பேகேஜ் கிடையாது. மக்கள் மத்தியில, மக்கள் பார்வையில விஜய் வந்து ஒரு கரப்டான பொலிட்டிஷியன் கிடையாது. இப்ப திமுகவை டார்கெட் பண்ணியாச்சுன்னா மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட்டு, நீங்க டாஸ்மார்க் கையில் எடுங்க, நல்லதுதான்ற மாதிரி அது உங்களுக்கு பொலிட்டிக்கலா பெனிஃபிட் கொடுக்கும். அது காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன்ஸ் கரப்ட் அப்படின்ற ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கு. விஜயை நீங்க அப்படி டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். விஜய் ஒரு பெரிய ஸ்டாரும் கூட, மேசிவா பேக் ஃபயர் ஆகும். அதனால அக்ரெசிவா போய் விஜய் அடிக்க முடியாது. விஜய்க்கும் அது தெரியும், நம்ம கிட்ட வர முடியாது. நான் கேட்கிற கேள்வி நீங்க தப்பு இன்னும் புரிஞ்சுக்கல ஷார்ப்பா. பப்ளிக் பர்செப்ஷன் என்ன, அது நான் பேசல கேப்ரியல். ஜஸ்ட் லிசன் ஃபார் a second. பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க, நான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின். பணம் இருக்க ஒருத்தன் பிஜேபியை ரெசிஸ்ட் பண்ண முடியுமா பொலிட்டிக்கலி? கேன் யூ கோ ஹெட் ஆன் பொலிஷன்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் வெரி வெல். பப்ளிக் பேக்லாஷ் பிஜேபி எப்படி ஒய் நாட்னு சொல்லுங்களேன். நீங்க எப்படிங்க பண்ண முடியும்? அவனுக்கு பேகேஜ் இருக்குங்க, கொன்றுவாங்க. இன்னைக்கு தன்னை அப்போஸ் பண்ற ஒருத்தனை 30 வருஷம் முன்னால கோழி திருந கேஸ்ல ஏதோ ஒரு கேஸ போட்டு உள்ள போடுறாங்க. அதை பண்ண முடியாதுன்ற விஜய் கேஸ்ல அதை பண்ணா பிஜேபிக்கு அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா விஜய் மக்கள் ஒரு கரப்ட் பொலிட்டிஷியனா பார்க்கல. விஜய் ஒரு ஸ்டார், பாப்புலரான ஆளு. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு இன்னமும் புரியலங்க. பிஜேபி நினைச்சதுன்னா, நான் சொல்றது திரும்பவும் நான் சொல்றேன், உங்களையோ என்னையோ அல்லது லெஃப்ட் லீடர்ஸையோ நான் சொல்லலைங்க. ஒரு பணம் இருக்க ஒருத்தனை, பணம்னா வந்து இஸ் சூப்பர் ரிச், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஃபில்தி ரிச், சரியான வார்த்தை. சம்டைம்ஸ் இங்கிலீஷ் இஸ் தி ப்ராப்பர் லாங்குவேஜ். ஃபில்தி ரிச். A person who is filthy rich, can he afford to oppose BJP? சத்தியமா முடியாது. இன்னைக்கு பிஜேபி விஜய் மேல மக்களுக்கு வந்து அப்படியே காதல் வழியலாம். நாளைக்கு 4 ED கேஸை போட்டு கொண்டு வந்து நிறுத்தினான்னா ஒரு இமேஜ் will collapse and you will have to face the wrath of the center. நான் அதை தான் கேட்கறேன். என் கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. A filthy rich person, can he afford to resist, oppose BJP? முடியாது. கேஷுவலா கூட இப்ப அப்போஸ் பண்ணிட்டு போலாங்க, சேலஞ்சரா வர முடியாது. இப்ப பிரகாஷ் ராஜ் அப்போஸ் பண்றாங்க, சேலஞ்ச் பண்ணலையே அவர். இல்ல அதுதான் நான் சொல்ல. அப்போ ஊசி
அவரோட டார்கெட் டிஎம்கே தானே. அப்போ அது அங்கே வந்து நிற்குது. நான் கேட்குறது பிஜேபி ஆங்கிள்லேருந்து உங்களை கேட்குறேன். புரியுது இல்லையா நான் சொல்லுவேன்? அவர் டிஎம்கேவே இன்னைக்கு அப்போஸ் பண்ணுறாரு. ஃபைன், யார் கூட சேர்ந்து அப்போஸ் பண்ண போகிறேன்? உங்களுக்கு எப்படி ஒய் செக்யூரிட்டி கொடுத்தாங்க? எப்படி சென்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ண சிவில் சர்வன்ட்ஸு ரெசிக்னேஷன் கொடுத்தா நாட் லெஸ் than 6 months அவன் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறான். சரி, உங்களோட லாஜிக் 12 மணி நேரத்தில் அக்செப்ட் பண்ணுறேன். அதான் உங்களோட லாஜிக் என்னன்னா, இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் பிஜேபி விஜயை சப்போர்ட் பண்ணுதுன்னா அதுல ஒரே ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது திமுக கிட்ட மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன்ஸ் பிளஸ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. மைனாரிட்டி ஓட்ஸை விஜய் உடைப்பார் அப்படின்ற ஒரு பார்வை பிஜேபி கிட்ட இருக்கு அப்படின்றதான் உங்களோட வாதம். தட்ஸ் ரைட். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்கள் மைனாரிட்டி ஓட்ஸை உடைச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு. மைனாரிட்டி ஓட்ஸை அவர் ஆக்சுவலா ஃபோக்கஸே பண்ணல. இன்ஃபேக்ட் அவர் மாநாட்டில் பேசும்போதே அந்த ஃபாசிசம் பாயாசம் எல்லாம் பேசினாரு. அதை மைனாரிட்டிஸ் அதை ரசிக்க மாட்டாங்க. சரி, அதை கூட விட்டுருவோம், ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா விஜய் யாருக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, விஜய் ஃபோக்கஸ் பண்றதே முஸ்லிம்ஸை தான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் ஒரு முஸ்லிம்ஸை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் முஸ்லீம் ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா முஸ்லீம் ஓட்ஸை பொறுத்தளவுல அதை வாங்குறதுக்கு இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்க. அது போக நேஷனல் லெவல்ல ரொம்ப விஜிலண்டா இருக்கக்கூடிய மைனாரிட்டின்னு பார்த்தோம்னா முஸ்லிம்ஸ் தான். அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பான மூவ் எடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ பிஜேபியை கார்னர் பண்ணுன்றது அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ முஸ்லிம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்ஸ் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கிறிஸ்டியன் ஓட்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். கேரளால கோவாலெல்லாம் பிஜேபிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில நீங்க கிறிஸ்டியன் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா விஜய் அதை பண்ணல. விஜய் ஃபோக்கஸ் பண்றது முஸ்லிம்ஸை பண்றாரு, கிறிஸ்டியன்ஸை பண்ணல. இப்ப நியூஸ் பார்த்தோம்னா இப்ப விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய பாதிரியார்கள்லாம் நியூஸ் போடுறாங்க, மலர்ல போடுறாங்க. எந்த உண்மை தெரியாது. ஆனா இதுல உண்மை கிடையாது. இதுல ஆக்சுவலா பெருசா கிரவுண்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ண மாதிரிலாம் எதுவும் நியூஸ் வரல. ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா, பிஜேபி அப்படி பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க விஜய். ஏன் பண்றாங்கன்னா, இப்ப நீங்க விஜய இவரு ஒரு கிறிஸ்டியன், அவரு கிறிஸ்டியன் நோட்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு நீங்க விஜய் பிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் கிறிஸ்டியன் நோட்ஸை உடைப்பார். இது ஆன்டி டிஎம்கேவா நீங்க விஜய பிராண்ட் பண்ணீங்கன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு டேமேஜ் ஏற்படுத்துவார். ஸோ இப்ப விஜய உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க, கொண்டு வர முடியல. ரைட், அப்ப கிறிஸ்டியனா அவரை பிராண்ட் பண்ணிருங்க. ஒரு 4 பேரை பேச விடுங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு பிரதிநிதித்துவமே இல்ல, விஜய் தான் நமக்கு ஒரே காப்பாளர் அப்படின்னு ஒரு 4 பேரை பேச விட்டீங்கன்னா பேச போறாங்க. விஜய் ஆட்டோமேட்டிக் விஜயோட அந்த சர்க்கிள் பார்த்தா சுருங்கிரும். அதுதான் அவங்களோட அடுத்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், டேமேஜ் கண்ட்ரோல். இட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பெருசா ஒன்றும் அதுக்கு ரியாக்ட் பண்ண விரும்பல. பட் திஸ் கை இஸ் a சாஃப்ட் கார்னர் ஃபார் பிஜேபின்றது தான் என்னோட பாயிண்ட். ஓகே, அவரோட இது வந்து அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பா பிஜேபி கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் விச் ஷுட் நாட் பி இக்னோர்ட். எனக்கு என்னமோ இவருக்கு எல்லார் மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தோணுது. ஏன்னா எதுவும் பெருசா அரசியல் ரீதியா பண்ணல. ஸோ அந்த வகையில பாலிடிக்ஸே பண்ணலையாங்க. எல்லாருக்கு மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரே ஒரு கூட்டம் பரந்தூருக்கு வந்தாரு, வேன்ல நின்றுட்டு பேசினாரு, கீழே இறங்கல. ஒரு பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வரல, ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து ஸ்ட்ரகிளுக்கு வரல. ஸோ சும்மா 4 பேரை சேர்த்துக்கிறது, ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது, ப்ரெஸ் மீட்டு கூட கிடையாது. நாட் ஒன்ஸ் இயர் ஸ்போக்கன் டு மீடியா. யாரெல்லாம் கட்சியில் சேர்றாங்க அவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ லெட் ஹிம் கம் டு த ஃபீல்டு. முதல்ல வரட்டும். இப்போ நீங்கள் அந்த ஏதோ படம் ஜனவரியில் வருதுன்றாங்க, பின்ன 4 மாதம் நீ பேச மாட்டியா? வாட் இஸ் திஸ்? விஜயகாந்த்லாம் டெய்லி மீடியா கிட்ட பேசுவார். சி, வென் யூ ரெஃப்யூஸ் டு டாக் டு மீடியா, தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். யூ டோன்ட் ஹவ் ட்ரஸ்ட் இன் டெமோக்ரஸி. இது வந்து ஒரு மீடியா மே பி அன் ஈவில், பட் அ நெசசரி ஈவில். அண்ட் வாட் எவர் மீடியா கேன் டூ இட் டு யூ, யூ ஹாவ் டு ஹேண்டில் மீடியா. அதில் சந்தேகமே வேணாம். மீடியா உங்களுக்கு எவ்வளோதான் உங்களை மீடியா வந்து இன்ஜஸ்டிஸாக ட்ரீட் பண்ணாலும் யூ ஹாவ் டு டீல் வித் மீடியா. அதை நான் மீடியாவை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்னா தென் இட் ஷோஸ் யுவர் அரகன்ஸ் ஃபார் விச் யூ வில் பே ஃபார் இட். நீங்கள் வந்து மீடியா இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஹவ் வில் டாக் டு த பீப்புள் த்ரூ மீடியா ஒன்லி. நீ சும்மா ட்விட்டரில் போட்டு போகிறது கிடையாது. அப்போ என்ன தான் டிஸ்கோர்ஸ் இருக்குது உனக்கு சொல்ல? எந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸுமே இல்லையாங்க. இது என்ன அது கட்சியா? இது இப்போ 1.5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? அதை சொன்னது இஷ்யூஸில் என்ன பேசுனீங்க? உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்னங்க? யாரையோ கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வச்சிங்க. சம் XYZ வெண்ட் அண்ட் டுக் கிளாஸஸ் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. போகும்போது சும்மா போல உங்களை சேர்த்து உங்கள் மேலே சேர்த்த வாரி அடிச்சுட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து ஹவு வீக் யூ ஆர்ன்றதை காட்டுது. நீங்கள் பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறத வை டிட் யூ அவுட் சோர்ஸ் டு ஜேர்னலிஸ்ட்ஸ்?
ஆனா அப்புறம் இந்த அதான் ஒண்ணு உங்க கட்சி ஆட்களை ட்ரெயின் பண்றதுக்கு வெளியில இருந்து பத்திரிகையாளர்களை கூட்டு வரதே தவறு, ரொம்ப தவறுங்க. ரெண்டாவது உங்க கட்சிக்காரங்களை கிளாஸ் எடுத்து நீங்க அரசியல் மயப்படுத்த முடியாது. பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல நீங்க இறங்கி தான் அரசியல் மயப்படுத்தணும். அவனை ஒரு பிரச்சனையில களத்துல இறக்கி விட்டு தான் நீ பண்ணணும். ஆமா, அப்பதான் அவன் அரசியலை கத்துப்பான். ஒரு நோட்டீஸை கொடுக்கும் போது, மக்களோட டிபேட் பண்ணும்போது, பேசும்போது அரசியல் கத்துக்க முடியும். ஸோ இந்த கிளாஸஸ் வழியா அரசியல் கத்துக்கவே முடியாது. கிளாஸஸ் வேணா ஒரு ஆட் ஆனா இருக்கலாம். அப்ப கலைஞரோ அல்லது மற்ற தலைவர்களோ அவங்க எழுதி எழுதி பேசி அவங்க தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தினாங்க. அதை கொண்டு போய் பேராசிரியர்கள்கிட்டயோ பத்திரிகையாளர்கள்கிட்டயோ அவுட் சோர்ஸ் பண்ணல. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? பெரியாரை படி, அண்ணாவை படி, அண்ணாலாம் படிக்கிற நீங்க என்ன படிச்சீங்க? அப்ப தலைகீழல்ல இருக்கு, எல்லாமே தலைகீழல்ல இருக்கு. உங்களுக்கு நீங்க என்ன உங்களோட கேடர்ஸை பொலிட்டிசைஸ் பண்ணீங்க, அவங்களை என்ன மாதிரி அரசியல் மயமாக்குனீங்க? ஒரு போராட்டம் இல்லையே, நீங்க கலந்துக்கலையே, ஒரு இஷ்யூக்கு நீங்க தெருவுக்கு வரலையே. நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? நான் கேட்குறேன், கோர் இஷ்யூஸ்ல என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அதனால இது எவ்வளவு தூரம் டேக் ஆஃப் ஆகுன்றதே டவுட். ஹவு லாங் இஸ் கோயிங் டு ஸ்டேன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான ஒரு கேள்வி தான். இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. அவர் 1.5 வருஷம் ஆகுது, 1.25 வருஷம் ஆகுது, இன்னும் எந்த இம்பாக்டுமே ஏற்படுத்தலை. வெரி ஃபன்னி திங். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்ததே கிடையாது. கிரவுண்ட்ல இறங்கி அடிப்பான். இப்போ கமலோ விஜயகாந்தோ மக்கள்கிட்ட போனாங்க, பேசினாங்க, மீடியா கிட்ட பேசினாங்க, நல்லதோ கெட்டதோ ஃபைட் பண்ணாங்க, தோத்தாங்க, ஜெயிச்சாங்க. அது வேற. அப்படியே செக்லூடடாகவே இருந்துகிட்டு இருக்குது. பர்சன் இஸ் இன்ட்ரோவர்ட்னும் போது இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாயில் இருக்கும். இப்போ ஜெயலலிதா வாஸ் அன் இன்ட்ரோவர்ட், பட் ஷி ஹஸ் அ ஃபாயில். சசிகலான்னு ஒருத்தர் இருந்தாங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருந்து கூட சாதிச்சவங்க இருக்காங்க. இங்கே யாருமே இல்லையாங்க. யாரோ வரான், யாரோ போறான். இப்போ ஆன் இஷ்யூஸ்ல உங்களோட ஸ்டாண்ட் என்ன? நீங்க என்ன அடுத்து பண்ண போறீங்க? எதுவுமே இல்லையா உங்களுக்கு? ஒரு சாம் இருக்குது, ஒரு ஓட் பேங்க் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ்? அதை சொல்லுங்க நீங்க. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார்.